ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. இப்போ சூப்பராக ஒரு கமெண்ட் வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து கோயிலுக்கு போனால் சாப்பாடு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவேன், கல்யாண வீட்டுக்கு போனேன் அப்படின்னா பாப்கார்ன் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் தான் சொல்லியிருக்காங்க. கோயிலில் சரி எல்லா இடத்துலையும் சும்மா எடுக்கிறது நியாயமே இல்லை, இப்போ நீ நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுமே நியாயமே இல்லைங்க. இப்போ நல்லா ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா கோயிலில் அன்னதானே வைப்பாங்க, காசு கொடுத்தா சாப்பிட்டு வருவாங்க, இல்லை காசு கொடுத்தா எடுத்துகிட்டு வருவாங்க. சரி, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், கல்யாண வீட்டுக்கு நான் போகிறேன், அங்கே வந்து எனக்கு பாப்கார்ன் கிடைக்கிது, அவங்கக்கிட்ட நான் காசு கொடுத்தா வாங்கிட்டு வருவேன். என்ன லாஜிக் இது? ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் ஊரில் எல்லாம் கல்யாண வீடாக இருந்தாலும் சரி தான், கோயில் திருவிழாவாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ சாப்பாடு வேணாலும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரியா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் எதிர்கொண்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு பார்த்தீங்களா. ஸோ அதனால் நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு வந்து சிவப்பு கம்பள வரவேற்போட சோறு, பாப்கார்ன் இதெல்லாம் வந்து நிறையா கொடுத்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ முகராசி உங்களுக்கு. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பொறாமையான ஒரு வேர்டு பாருங்கள். இப்போ நீ நல்லா தானே இருக்க. சரி, இப்போ நல்லா இருக்கிறதுனால இப்போ என்ன உங்கள் கண்ணை அவ்வளோ உறுத்தவா செய்யுது? நான் போகிறேன், நான் வாங்கிட்டு வரேன், எனக்கும் பிரச்சனை இல்லை, கொடுக்குற அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதனாலன்னு எனக்கு புரியவே இல்லை. வேணா சொல்லுங்கள், அடுத்த வாட்டி வரும்போது என் கூட வாங்க, நான் உங்களுக்கும் சேர்த்து சோறு பாப்கார்ன்லாம் வாங்கி தந்து விடேன். சரியா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.